பத்தி கதைக்கிற ரெண்டு பேர் தான். ஒன்று ரிஷாட் பதூத்தின், அந்த ஹக்கீம். இவ்வளவு நேரம் படுத்து கொண்டு இருந்துட்டு ரிஷாதும் ஹபீமும் கேபினட்ல இருந்ததோ துவேஷத்தை உண்டாக்குவாங்க. முழு நாட்டுக்குமே முசீபத். உங்களோட சிங்கம், உங்களோட சொந்த லீடர் முஷர்ரஃப் அவர்களுக்கு நாங்க எந்த சப்போர்ட் கொடுக்கலுமோ அதை கட்டாயம் கொடுக்கணும். 2019-20 அப்ப நாங்க அறிஞ்சோம், தனியாக நாங்க சிங்கள மக்களுக்கு விரோதமாக வேற வேறையாக விருந்திருந்திருந்தால் முழு சமுதாயத்துக்கும் பெரிய ஒரு ஆபத்து. நாங்க சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக எங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எடுக்கணும். அந்த நேரத்தில் நான் முதலாவதாக கதைச்ச 2-3 பேர்ல முதலாவது என்னோட வந்து சேர்ந்தவர் தான் திரு முஷர்ரஃப் அவர்கள். எவ்வளவோ காலமாக ரவுஃப் ஹக்கீமுக்கோ ரிஷாத் பதூனுக்கோ தீர்க்க முடியாம இருந்த உங்களோட ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளத்தை அவர் தீர்த்து தந்திருக்கிறாங்க. உங்களோட லேண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து தந்திருக்கிறாங்க. உங்களோட ரோட் ப்ராப்ளத்தை தீர்த்து தந்திருக்கிறாங்க. இதை பத்தி கதைக்கிற ரெண்டு பேர் தான். ஒன்று ரிஷாட் பதூத்தின், அந்த ஹக்கீம். இவ்வளவு நேரம் படுத்து கொண்டு இருந்துட்டு கதைக்கிறதுக்கு காரணம் இல்லாததுக்கு என்ன காரணம்? இலங்கையில் இன்றைக்கு ஜாதி மதபேதம் இல்ல. 2 வருஷமாக கருத்தில் இல்லாம வாழ்றோம். முதலாவது காரணம் வந்து ரிஷாதும் ஹக்கீமும் கேபினட்ல இல்லாதது. ரிஷாதும் ஹக்கீமும் கேபினட்ல இருந்ததோ துவேஷத்தை உண்டாக்குவாங்க. முழு நாட்டுக்குமே முசீபத்து. உலகத்துல பிலான்ல வார எல்லா முஸ்லிம்களுக்கும் முசீபத்து. திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2022 இந்த நாட்டை பாரம்பரியத்துக்கு பிறகு ஜாதி இன மதபேதம் இல்லாம இங்க வாழக்கூடிய அத்தனை மக்களும் ஒரு தாயுடைய பிள்ளை போல மிகவும் திறமாக வாழ்றதுக்கான சூழ்நிலையை சமைச்சு கொடுத்திருக்காங்க திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதனால இதை நாங்க மாத்த வேணுமா? இதை மாத்தி ஹக்கீம் ரிஷாடை மினிஸ்டர் ஆக்கி துவேஷத்தை மீண்டும் உண்டாக்கி இங்க வாழ்ற மட்டும் இல்ல முழு ஊரவே பத்த வச்சு இன்னும் ஒரு ப்ராப்ளம் உண்டாக்குறதுக்கு தேவையா? உங்களுக்கு தெரியும், 13 ஹவராக எலக்ட்ரிசிட்டியை வட்டினாங்க. 5 நாளைக்கு பெட்ரோல் போல் இருந்தோம். 2 மாசமாக கேஸ் இல்லாம இருந்தோம். அந்த நிலைமையில யார் அங்க அதை பாரமெடுக்கிறதுக்கு நிதி அமைச்சராக பாரமெடுக்கிறதுக்கு உத்தரவு இல்ல. அப்ப திரு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு இதை பாரமெடுக்க இயலுமா? நாட்டுக்காக, சமுதாயத்துக்காக, நாட்டு மக்களுக்காக வேறொத்தரும் பாரமெடுக்காதுள்ள அந்த நிதி அமைச்சை நான் பாரமெடுத்தேன். அந்த நேரத்தில் ஒரு மாமனிதன் நான் இதை நாட்டுக்காக பாரமெடுத்து இதை மாத்திரன் என்று சொல்லி காரணப்படுத்தது வேற யாரும் இல்ல, திரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கத்தை நான் இப்போது மிக்கவும் மகிழ்ச்சியோடு செல்லணும். பாரமெடுத்தது மட்டும் இல்ல, 6 மாசத்துல, ஒரு வருஷத்துல இன்றைக்கு நீங்க காண்றோம், ஒரு அவர் கூட நாங்கள் எலக்ட்ரிசிட்டியை வட்டுறல்ல, பெட்ரோலுக்கு கியூ இல்ல, கேஸுக்கு கியூ இல்ல, உங்களுக்கு தேவையான புகர உரம் இருக்குது. அதனால இன்றைக்கு எவ்வளவோ சிச்சுவேஷன் டெவலப் ஆயிக்குது. ஒரு எலெக்ஷன் ஒன்று வச்சால் யாராவது ஒருத்தர் தோப்பாங்க, யாராவது ஒருத்தர் வெல்லுவாங்க. எலெக்ஷன் வெல்லுறது மட்டுமல்ல சவால், எலெக்ஷனுக்கு பிறகு நாட்டை எப்படி எடுத்துக்கொண்டு போறது, நாட்டை எப்படி கவர்ன் பண்றது, அதுதான் கஷ்டமானது. திரு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கு நாங்க 69 லட்சம் ஓட்டு எடுத்து கொடுத்தோம். ஆனால் ஒரு வருஷம் போக செல்லைக்கு, 1.5 வருஷம் போக செல்லைக்கு நாடு மாபெரும் ஒரு அபாயத்துக்கு வந்துச்சு. அந்த சிச்சுவேஷன்ல வேறொத்தருக்கும் பாரமெடுக்க இல்லாத அந்த நாட்டை யாரு பாரமெடுத்தாங்க? திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். கேட்டால் ரிஷாத் பதூத்தினுடைய பார்ட்டி ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்களாம். டிவி ஒருத்தர் செல்றாரு, முதலாவது கண்டிஷன் என்ன சொன்னா, பலஸ்தீன ஒரு நாடாக ஏற்றுக்கொள்றதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அவங்க பல பண்றாங்களாம். அடே மோட்டு சாம்பராணி,
1988 நேத்து மொய்நாத்தில் 1988 நாங்க இலங்கையில பலஸ்தீன் ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டு ஒழிது இப்ப நீங்க இதுக்கு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணணுமா? முதலாவது நீங்க ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து என்ன கேட்டா நான் செல்றேன் அக்ரிமெண்ட் கொப்பியன் தாரணும் உங்களுக்கு வேணும்டா. எங்கட மனுஷன் என்ன கேட்பாங்க? CWE எங்க வருதோ அந்த மினிஸ்ட்ரியை தர கேட்பாங்க. மினரல் சாண்ட் வருதோ அதை கேட்பாங்க. ஏன் அது சமுதாய பட்டு இல்ல, அவங்கள்ட்ட சாக்குப்பட்டு இருக்குது. சாக்குப்பட்டு உண்மைதான். அதனால நீங்க அவங்களுக்கு எம்புடுறதா? உங்களோட மண்ணால நீங்க ஒரு சிங்கத்தை, ஒரு முக்கியமான ஒரு லீடர் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய கரத்தை நீங்க முஷர்ரஃபுடைய கரத்தை மீண்டும் பலப்படுத்தி அவர் ஒரு நேஷனல் லீடராக்க மாத்துங்க. யாதாவ வந்து உதவி செய்ய வேணும்னா உதவி செய்யுங்க. ஆனா இதை எலெக்ஷன் குண்டாக மாத்திக்கொள்ள வேணாம். எலெக்ஷன் குண்டாக மாத்திக்கொள்ள வேணாம் அந்த அப்பாவி மக்களை. அதனால அவங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிறேன். பலஸ்தீன மக்களுக்கு விரோதமாக நாங்க ஒரு பேச்சு பேசி இல்ல. பலஸ்தீன் மக்களுக்காக நாங்க திருப்பியும் குரல் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் இலங்கையில வாழ்ற அத்தனை முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றோட வாழணும் என்ற இடத்துல நாங்க எல்லோரும் இருக்கிறோம் என்றதை ஆக முக்கியமாக அறிஞ்சு கொள்ளணும். திரு ஒப்பேஷன் லீடர் அவங்க செல்றாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு IMF உடைய அக்ரிமெண்ட திருப்பி கதைக்கிறாங்க. திருப்பி கதைக்கா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு IMF ஆல எந்தவித ஃபண்ட்ஸும் வராது. $400 மில்லியன். IMF தராட்டி வேர்ல்ட் பேங்க் ஆலையும் தராது. இன்னும் $400 மில்லியன். வேர்ல்ட் பேங்க் தராட்டி ADB ஆல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆலையும் தராது. ஆல் டுகெதர் $1.2 பில்லியன். இந்த $1.2 பில்லியன் இந்த வருஷம் முடிய முந்தி வராட்டி என்ன நடக்கும்? டாலர் 400 ரூபாய்க்கு போகும். மீண்டும் அத்தனை தேவையான சாமான்களையும் இம்போர்ட் பண்றதுக்கு டாலர் இல்லா போகும். 6 மாசத்துல மீண்டும் போலிங் வரும். 10-12 அவர் எலக்ட்ரிசிட்டியை வெட்டவாகும். அப்ப கஷ்டமான நிலைமையில் இதை பாரமடி கேளாமண்டவங்க உண்மையாகவே பாரமெடுத்து செய்யலும் சொன்னால் திரு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இதை பாரம் கொடுத்த டைம் ஒப்பேஷன் லீடருக்கோ திரு அருண்குமார் திசாநாயக்கோ இதை பாரம் எடுத்து இதை செய்யலாம். இன்றைக்கு ஏன் வராங்க? அன்றைக்கு செய்யலாம், இன்றைக்கு செய்யலாமா? இதை செஞ்சு காட்டின மனுஷனை வெளியே போட்டு வேறொருத்தரை கொன்றதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இந்த டைம்ல எந்தவித ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்யாம ப்ரூவ் பண்ண லீடருக்கு இதை பாரம் கொடுத்து நாட்டை கட்டி எழுப்புறதுக்காக சேருங்கன்னு சொல்லி உங்களோட கேட்டு அடுத்த 22ஆம் தேதி இலங்கையின் மீண்டும் ஜனாதிபதியாக திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எங்களோட சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டு